சித்தி, அவங்க மேல எந்த தப்பும் இல்லாதப்போ அவங்களே கஷ்டப்படுத்தணும். இல்ல, அவங்க வீட்டுக்கு உங்களை அனுப்ப எனக்கு உடன்பாடு இல்லடா. இருக்கட்டும்மா, ஏதோ ஒரு அற்ப ஆசையில கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்து அவமானப்பட்டு போறது ஒன்றும் எங்களுக்கு புதுசு இல்லையே. பின் என்னங்க, பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லா தாய் தகப்பனும் அனுபவிக்கிறதா இது. நம்ம மட்டும் விதி விலக்கா என்ன? சரிங்க, நம்ம கிளம்பலாம். எங்க பொண்ணுங்களை மட்டும் நல்லா பாத்துக்கங்க, எங்களுக்கு அது போதும். ஏமா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? ஒவ்வொரு தடவையும் நீங்க எல்லாரும் நொந்து போய் போறதுக்கு காரணம் என்னோட ராசி தானம்மா. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அனு. இவங்கள மாதிரி மனசாட்சி இல்லாத மனுஷங்க பேசுற பேச்சு தான் காரணம். சிவராமன், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்கள மறு வீட்டு விருந்துக்கு உங்க வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்கம்மா. என்னத்த புரிஞ்சுக்கம்மா, அவங்க பொண்ணுங்களுக்கு அவங்க முறை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கடமையை செய்யறதுக்கு தடை விதிக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. தயவு செஞ்சு இதை மேற்கொண்டு வளர்க்காம சுமூகமா கொண்டு போற வழிய பாரு. கடவுள்கிட்ட வேண்டி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அனுப்பி வைக்கிறேன்னு மனசார அவங்க கிட்ட சொல்லு. ஆமா சித்தி, அவங்க விருந்துக்கு போயிட்டு வரட்டும். நீங்க சரின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படியோ என்ன கட்டாயப்படுத்தி அவங்க காரியத்தை சாதிக்க வச்சிடுறீங்க. என்னமோ பண்ணுங்க. டேய், அதான் ஓகே சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? ராகவ், ஆகாஷ், மாமனார் வீட்டு விருந்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா.